வணக்கம். நேற்று தான் வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம். திருப்தியாக இல்லை, நேற்று வந்து பாட்டமில் வந்து ஆரம்பித்து மேலே வந்துச்சு. க்ளோஸ் டு அபவுட் 200 பாயிண்ட்ஸ் நேற்று வந்து இன்ட்ராடே ஸ்விங் 263 பாயிண்ட்ஸ் கீழே வந்து ஓப்பன் ஆகி +7 வந்து க்ளோஸ் ஆச்சு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 24,249 வந்து க்ளோஸ் ஆச்சு நேற்று. ரைட், இது வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். இன்றைக்கி 24,022 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. -222 நேற்று 38 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருந்துச்சு, இன்றைக்கி 30 பாயிண்ட்ஸ் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ரொம்ப நாள் கழித்து மார்க்கெட் இவ்வளோ பெரிய டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் -766 பாயிண்ட்ஸ் அண்ட் 58 பாயிண்ட்ஸ் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. இன்ட்ராடே ஸ்விங் எடுத்துக்கிட்டேன்னா நிஃப்டி 150 பாயிண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 590 பாயிண்ட்ஸ். நிஜமாவே திருப்தி இல்லை. ஹையஸ்ட் கால் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 24,100லையும் அண்ட் 24,000லையும் நிறைய கால் ரைட் ஆகிருக்கு. புட்டை பொறுத்த வரைக்கும் அகெயின் 24,000ல் தான் ஹையஸ்ட் புட் ரைட்டாக இருக்குது. செகண்ட் ஹையஸ்ட் புட் வந்து தள்ளி எழுதியிருக்கிறாங்க, 23,000ல் எழுதியிருக்கிறாங்க. மார்க்கெட் ஒரு டைரக்ஷன்ஸ் இல்லாத வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. நேற்று வீடியோவில் வந்து நான் பேசின மாதிரி மார்க்கெட்டில் வந்து ஏதோ ஒன்று பெருசாக நடக்கிறதுக்கான அறிகுறி காட்டிகிட்டு இருக்கு. மார்க்கெட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2.5 months க்ளோஸ் அபவுட் 50-60 பார்ஸ் ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருக்குது. ரேஞ்ச் கொஞ்சம் பெருசு இல்லைன்னு நம்ம சொல்ல. 700 பாயிண்ட்ஸ் to 800 பாயிண்ட்ஸ் வந்து ரேஞ்ச் இருக்குது, நோ டவுட்ஸ். பட் ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருக்குது. அந்த ரேஞ்சில் வந்து பாட்டம் ஆஃப் தி ரேஞ்ச் இருக்குது, ஹையர் ஆஃப் தி ரேஞ்சில் இருக்குது. இந்த ரேஞ்ச் உடஞ்சிச்சின்னு சொன்னால் பெரிய மூவ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹிஸ்ட்ரி ஹஸ் ஆல்வேஸ் ஷோன் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ரேஞ்ச் பவுண்டில் வந்து எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ வந்து உடச்சிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றது. அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன், டே சார்ட் எடுத்துங்க, மந்த்லி சார்ட் எடுத்துங்க, வீக்லி சார்ட் எடுத்துங்க, எல்லாத்துலேயுமே அந்த ரேஞ்ச் பவுண்ட்லேயே நிற்கிது. அண்ட் உடச்சிச்சின்னு சொன்னால் விச் எவர் டைரக்ஷன், அது வந்து அப் சைடாக இருக்கட்டும் டவுன் சைடாக இருக்கட்டும், மினிமம் 1,500 to 2,000 பாயிண்ட்ஸ் வந்து கண்ணை திறக்கிறதுக்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை விடுங்க, ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி நேற்று ஓரளவுக்கு நான் வந்து பேசினேன். அண்ட் ஜியோ பாலிட்டிக்ஸ் இஸ் நாட் லுக்கிங் குட். அண்ட் இப்போ வந்து எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஹோல் ஈரான் யூஎஸ் போரே வந்து ஈரான் வந்து கப்பல்கிட்ட வந்து டோல் கலெக்ட் பண்ணுறாங்க, இது வந்து அகெயின்ஸ்ட் தி இன்டர்நேஷ்னல் ரூல், இதை சொல்லி தான் வந்து அமெரிக்கா வந்து அவன் மேலே பாம்பு போட்டுட்ருக்கான். நேற்று வந்து ட்ரம்ப் சொல்கிறாப்புல வர கப்பலில் நான் 20% வந்து டோல் கலெக்ட் பண்ண போகிறேன்னு. இப்போ அமெரிக்காவை யார் பாம்பு பண்ண போகிறாங்க? ஸோ காமெடியாக தான் ஓடிட்டுருக்கு. ஸோ எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங், இன்க்ளூடிங் நிறைய ட்ரேடர்ஸ். ரைட், ஃபர்கெட் அபவுட் கண்ட்ரீஸ். ட்ரேடர்ஸ் நிறைய பேர் வந்து என்னைக்கிடா இந்த ஒளிய போகிறான்றது தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரம்ப் வந்து என்னைக்கு ஒளிய போகிறான்ற லெவலில் தான் வந்து உட்காந்துட்ருக்காங்க. நம்ம எல்லாமே வந்து நினச்சிட்ருக்கோம் ட்ரம்ப் வந்து ஒரு காமெடின்றது. பாக்கா பிஸ்னஸ்மேன். அவர் வந்து தனிப்பட்ட முறையில் சம்பாரிச்சிட்ருக்காரு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் வந்து சம்பாரிச்சிட்ருக்காங்க. லூஸ் பண்ணுறது வந்து ஜென்ரல் பப்ளிக் லூஸ் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட்டில் இது மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ரொம்ப தெளிவான ஒரே ஒரு மேட்ரு தான். மார்க்கெட்டில் கிளாரிட்டி தெரியல, உங்களுக்கு கிளாரிட்டி தெரியலன்னு சொன்னால் டோன்ட் கீப் அக்யூமுலேட்டிங், வெயிட் ஃபார் தி கிளாரிட்டி. இப்போதைக்கு மார்க்கெட்டில் கிளாரிட்டிஸ்ன்றது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. ஐடி செக்டர்ஸ் சொன்ன மாதிரி ஒரு புல் பேக் ரேலி வரலாம். பெருசாக ஃபால் ஆனதுக்கு ப்ராபப்ளி ஒரு 15-20% அப் மூவ் வரலாம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து செக்டர் அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். அதில் 9-8 செக்டார் பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதில் நெகட்டிவாக இருக்கிறது வந்து ஐடி செக்டர்ஸ். அது வந்து ஃபாலுக்கு கவுண்டர் ட்ரெண்ட். ஸோ அந்த கவுண்டர் ட்ரெண்ட் வந்து க்ளோஸ் டு அபவுட் 25% நம்ம போயிருந்தோம். ஸோ ஞாபகம் வச்சுங்க, ஐடி செக்டர்ஸில் போய் மாட்டிக்காதீங்க. ஸோ கோல்டு அண்ட் சில்வரும் பெருசாக அடி வாங்கிட்டு இருந்துச்சு. நேற்றுலாம் வந்து நல்லா அடி வாங்கிட்டு இருந்துச்சு. நேற்று வீடியோவில் வந்து ஒரு மேட்ரை வந்து ரொம்ப கவலைக்கூடிய விஷயன்றதை நம்ம பேசிகிட்டு இருந்தோம். வாஸ் 30-year பாண்ட். எப்பயுமே வந்து 30-year பாண்ட் வந்து பியாண்ட் 5% போகுதுன்னு சொன்னால் எனிவே பிட்வீன் 60 to 90 டேஸில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 தர நடந்திருக்கு. ரைட், லெட் இட் பி 2008 ஆகட்டும், 2013 ஆகட்டும், அதுக்கு முன்னாடி 2000 ஆகட்டும், 98 ஆகட்டும், நிறைய அக்கேஷனில் 78 ஆகட்டும், இது எல்லா அக்கேஷன்லேயுமே வந்து ஃபஸ்ட்டு சைன் வந்து எங்கே காட்டும்னு சொன்னால் டாலர் இண்டெக்ஸில் தான் காட்டும், ஆர் ரேதர் 30-year பாண்டில் தான் காட்டும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஷூட் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஷூட் ஆகும் போதே ஸ்டாக் மார்க்கெட்டும் ஃபாஸ்ட்டாக ஏறும், இன்ஃப்ளேஷனும் ஃபாஸ்ட்டாக ஏறும். ஸோ இது மூணுமே வந்து ஏறிட்டுருக்கும். அண்ட் சைட் பை சைட் கோல்டும் வந்து ஏற ஆரம்பிக்கும். இதுதான் வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரி காட்டியிருக்கு. ஸோ அதே இதுதான் நம்ம வந்து இப்பயும் ஆகும்ன்றத நம்பிக்கையில் தான் நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். தட் மார்க்கெட் ஒரு ஷார்ப் மூவ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 60 to 90 டேஸ் விண்டோவில்
ஒரு ஷார்ப் மூவ் போயிட்டு அங்கேருந்து அதோட ஃபாஸ்டான மூவ் கீழே வரும். மெயினாக வந்து ஸ்டார்டிங் வித் ஈக்விட்டி. செகண்ட் வந்து கமாடிட்டிஸில் வந்து கோல்டு அண்ட் சில்வர் அடுத்தது விழுவும். அதுக்கு முன்னாடி மற்ற கமாடிட்டிஸ்லாம் விழுவும். ஸ்டீல் ஆகட்டும், இல்லை காப்பர் ஆகட்டும், நேச்சுரல் கேஸ் ஆகட்டும், க்ரூட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து அங்கேருந்து விழுவும். அப்போ வந்து சொல்கிற ஒரே ஒரு தகவல் என்னவாக இருக்கும், இன்ஃப்ளேஷன்ஸ் ஏறிடுச்சு, வேலை வாய்ப்பு கம்மியாயிடுச்சு, உலகத்தில் நிறைய நாடுகள் ரிசெஷன்ஸ் நடக்குது, இதனால் ஏர்னிங்ஸ் பாதிக்க வரும், இதுதான் காரணம் அன்னைக்கு வரும். ஸோ இதுக்கு முன்னாடி இது மாதிரி கதைகள் நிறைய தர நம்ம பார்த்துருக்குறோம். அந்த ஒரு ரீசன்னால் தான் நம்ம வந்து ஆரம்பத்துலேயே வந்து வார்னிங் கொடுக்குறோம். அடுத்த சில நாட்கள் ரைட், உங்களுக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ ஒரு விண்டோ கிடைக்கும், அந்த விண்டோவில் வந்து உங்களோட எக்ஸிட் வாட்சிங். கொரியாவில் எடுத்துங்களேன், லாஸ்ட் ஒரு 1.5 மாதத்தில் வந்து ஒரு 6 தர வந்து 88% வந்து மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. யூ வில் நாட் கெட் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸிட். ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட் வந்து உழுவும் போதும் ஜர்க்கோடு உழுவும், உங்களுக்கு சான்ஸே கிடைக்காது. ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் 60 டேஸ்ன்னு எடுத்துங்களேன், நாட் ஷுவர், அது நாளைக்கு கூட நடக்கலாம், க்ராஷ் ஆகுது. பட் இதுக்கு முன்னாடி நடந்த ஹிஸ்ட்ரியை தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் 60 days to 90 days வந்து உங்களுக்கு ஒரு விண்டோ கிடைக்கும். அந்த விண்டோவில் வந்து எக்ஸிட்கான வழி பாருங்கள். அண்ட் கிளாரிட்டி வந்ததுக்குமா உள்ளே வரலாம். நிறைய பேர் கேட்குறத வந்து கையில் இருக்கிற கேபிட்டலை வந்து என்ன பண்ணலாம், நான் வந்து எக்ஸிட் பண்ணியாச்சு, பேங்க்கில் வைக்க முடியாது, நான் வந்து பாண்ட் மார்க்கெட் போட்டுமான்னு சத்தியமாக போகாதீங்க. நீங்கள் பாண்ட் மார்க்கெட்டில் போனால் அகெயின் கேபிட்டல் லாஸாக இருக்கும் ரைட். அந்த பாண்டோட டோட்டல் ரன்னிங்கில் வந்து மேபி உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வரும். பட் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பாண்டில் வந்து யூ லூஸ் மணி. ஸோ தயவு செஞ்சு பாண்ட்லேயும் வந்து போகாதீங்க. இப்போதைக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள் எங்கள் கால் சென்டர் நம்பருக்கு 9444468888. இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தந்தாப்புல, அவங்களோட ரிஸ்க் ஆப்பிடைட் தந்தாப்புல, அவங்களோட ப்ரொஃபைலுக்கு தந்தாப்புல சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஞாபகம் வச்சுங்க, நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்னோட பர்சனல் பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ், லாஸ்ட் 35 years பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ப்ளஸ் லாஸ்ட் 16 to 18 years வந்து ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் வந்து இருக்கிறோம். ஸோ டெஃபினெட்லி இது ரெண்டுமே வந்து எங்களுக்கு இருக்கிற நாலேஜ் பேஸ் நிறைய பேரை சந்திச்சிட்ருக்கோம். அண்ட் வெப்சைட் டிசைனிங் பிஸ்னஸ் எங்களது கோர் பிஸ்னஸ். அப்படி கோர் பிஸ்னஸில் இருக்கும் போதும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ட்டை வந்து மீட் பண்ணுறோம். ஸோ டெஃபினெட்லி வி அண்டர்ஸ்டாண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் அபவுட் தி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது எல்லாமே வந்து கலெக்டிவாக இருக்கிற நாலேஜ் பேஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அண்ட் we have seen it. நிறைய பேர் வந்து we have consulted and everybody knows what kind of person we are-ன்றது. எனிவே அது மாதிரி ஒரு சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா you can always contact us. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அந்தளவுக்கு திருப்தியாக இல்லை. யூஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து யூஎஸோட ஏர்னிங்ஸை வந்து பார்த்துட்ருக்காங்க. ப்ராபப்ளி இன்னையிலேருந்து ஏர்னிங்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மிக்ஸ்டாக இருக்குது. நேற்று வந்து டவ் ஜோன்ஸ் கீழே விழுந்துச்சு, நாஸ்டாக் மேலே ஏறிச்சு. இன்றைக்கி வந்து எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் நாஸ்டாக் வந்து கீழே போயிட்டுருக்கு, டவ் ஜோன்ஸ் வந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் வந்து என்ன கிளாரிட்டி கொடுக்கணும். நேற்று வந்து கோல்டு க்ளோஸ் டு அபவுட் 3% கீழே விழுந்துச்சு, சில்வரும் அதே மாதிரி கீழே விழுந்துச்சு. கோல்டு வந்து கவுண்டர் ட்ரெண்டாக ஏறிட்டு இருக்கு. நேற்று வந்து இறங்கினது வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஏற்றிட்டு இருக்காங்க. 2.33% வந்து ஏறி இருக்குது. சில்வரை பொறுத்த வரைக்கும் 2.5% வந்து ஏறி இருக்குது. மெயின் ரீசன் டாலர் இண்டெக்ஸ் கீழே விழுந்திருக்கு. அதே மாதிரி யூஎஸோட 30-year பாண்ட் மார்க்கெட் நீங்கள் எடுத்திங்கன்னா 5.1 எப்படி 5.1க்கு வந்து வந்திருக்கு. நாட் குட், ஞாபகம் வச்சுங்க. அண்ட் இட்ஸ் நாட் அட்வைசபிள். ருப்பியை பொறுத்த வரைக்கும் அகெயின் அது வந்து ஒரு நெகட்டிவாக வந்திருக்கு. சாதாரணமாக டாலர் இண்டெக்ஸ் கீழே வந்துச்சுன்னு சொன்னால் ருப்பி வந்து ஸ்ட்ராங் ஆகணும். ருப்பி வந்து வீக் ஆகிடுச்சு. எவ்வளோ தூரம் ஆகிருக்கு? க்ளோஸ் டு அபவுட் 96 rupees 25 பைசாக்கு போய் இப்போ ரைட் நோ 96 rupees 20 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. க்ரூடு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம க்ரூடை தான் தலையில் தூக்கி வச்சு ஆடணும். க்ரூடும் இறங்குது, கோல்டும் இறங்குதுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இன்றைக்கி க்ரூட் அன்றைக்கி வந்து $69 to $70 பக்கமாக இருந்துச்சு. இன்றைக்கி $86 இருக்குது. நேற்று வந்து 3.5% ஏறிச்சு. இன்றைக்கும் வந்து க்ளோஸ் டு அபவுட் 3.5% ஏறி இருக்குது. 2 நாள். ஒன்று ஈரான் யூஎஸ் பஞ்சாயத்து, ரெண்டாவது ருப்பி வீக் ஆகுது. ஏன் ருப்பி வீக் ஆகுது? பிகாஸ் ஆஃப் க்ரூட். ஸோ ஞாபகம் வச்சுங்க, இந்தியா ஹேஸ் லாட் ஆஃப் அட்வான்டேஜ். நம்ம வந்து க்ரூடோட பையிங்கை வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணியிருக்கிறோம். இப்போதைக்கு பார்க்க வேண்டியது வந்து எல்பிஜி விஷயம் மட்டும்தான். இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் எஃப்ஐஐ டேட்டாஸ் வரல. இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் 3.5% அப் ஆகிருக்கு. 3.5
0.54% வந்து அப்பா இருக்குது. 13.75 வந்து நிற்கிது இந்தியா விக்ஸ். இந்தியா விக்ஸ் வந்து பெருசாக கீழே உளுந்தும், மார்க்கெட் பெருசாக கீழே உளுந்தும் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. ஞாபகம் வச்சுங்க, உங்களோட கேபிட்டல் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரேடிங் என்ன பண்ணுங்கள், ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுங்கள். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வாங்க, கேபிட்டலில் உட்காருங்க. நிறைய பேரை நான் சந்திக்கிறவங்க நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 30-40% கீழே விழுந்துச்சுன்னு சொன்னால் வச்சுங்க, உங்களுக்கு தெரியும் நிறைய ஸ்டாக்ஸ், பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் நிறைய ஸ்டாக்ஸ், 2-3 ஸ்டாக்ஸ் விட்ருங்க, ஹெச்ஏஎல் விட்ருங்க, இல்லை பிஇஎல் விட்ருங்க. 2-3 ஸ்டாக்ஸை விட்டுட்டு நிறைய ஸ்டாக்ஸ் வந்து டீப் கரெக்ஷன்ஸ் ஆயிருந்துச்சு. ஸோ ஆல்வேஸ் வந்து எல்லா நாளுமே வந்து சண்டேவாக இருக்காது. ஸோ டெஃபினெட்லி ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட் ஒர்க்ஸ் ஆன் வேல்யூவேஷன்ஸ். ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜில் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் டெக்னிக்கல் அனாலிசிஸும் ஜாயின் ஆகியே ஆகணும். ஸோ நான் என்ன எதிர்பார்த்து இவ்வளோ சம்பார்த்தனை வரும்னு சொல்லிட்டு மார்க்கெட் தூக்குனது, அந்த சம்பார்த்தனை வரலன்னு சொன்னால் ரியாலிட்டிக்கு டச் ஆகும். இது ஒன்று. ரெண்டாவது மேஜர் நெகட்டிவ் திங் ஃபார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் க்ரூட் இல்லாத, ரைட், க்ரூட்னால ருப்பி வீக் ஆகுது. இது இல்லாத மழை கிடையாது, ரைட். கரெக்டாக ஜூன் மாதத்தில் வந்து 42% டெஃபிசிட் இருந்துச்சு. ஜூலை மாதம் அடித்து சும்மா தும்சம் பண்ணிச்சு ஃபஸ்ட்டு ஒரு வாரம். அடுத்தது வந்து மொத்தமாக போயிடுச்சு. நோ ரெயின்ஃபால் இன் ஜூலைன்றாங்க. ஸோ இது வந்து ஓவராலாக இந்த வருஷத்தோட டெஃபிசிட் வந்து க்ளோஸ் டு அபவுட் 18-20% இருக்குன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இதனால ஃபுட் இன்ஃப்ளேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். 0.1. 0.2 ரூரல் எக்கானமியில் கார் சேல்ஸோ டிராக்டர் சேல்ஸோ இல்லை மற்ற சேல்ஸ் எல்லாமே அடி வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து மார்க்கெட்டில் காட்டும். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.